திமுகல இருந்தே என்னப்பா இது இப்படியே குடும்பமே வருதே, அடுத்து இன்ப நிதி வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களேன்னு சொல்லி வருத்தப்படுறவன் திமுக காரனாவே இருந்தாலும் விஜய்க்கு ஓட்டு போடலாம். அஇஅதிமுகல இவங்க என்னதான்ப்பா கூட்டணி நிலைமைன்னு யோசிக்கிறவன் விஜய்க்கு ஓட்டு போடலாம். பாஜகல என்னப்பா நாட்டுக்காக வர சொன்னீங்க, இப்போ வந்து கோயிலுக்காக போராட்டம் பண்ண சொல்லி நினைக்கிறேன் விஜய்க்கு ஓட்டு போடலாம். இல்ல நான் வந்து திருமாவளவனுடைய இந்த சமீபத்திய பேச்சு எப்படி பார்க்கறேன்னா, அவர் வந்து தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அழுத்தமா சொன்ன மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது நடக்கவே நடக்காது, எப்படி நடக்கும்லாம் கேட்க முடியாது. டெல்லியில் அதான் நடந்துச்சு. டெல்லியிலையும் சத்தீஸ்கர்லையும் இதே லிக்கர் ப்ராப்ளம் தான். இந்த இடத்துல பாஜகவை போட்டு சும்மா அடிச்சுக்கிட்டு நான் ஏன் உடன்பிறப்புன்னு பேர் எடுக்கணும்? ஏற்கனவே அவர் கொள்கைகள்லாம் வந்து பெரியாரும் அம்பேத்கரையும் கொண்டாடும் பொழுது அவர் பாஜகவை கொள்கை எதுன்னு வச்சுட்டாரு. கூட்டணியே வைக்கல. இதுக்குள்ள நீங்க வைப்பீங்க பி டீம் சொன்னா அது பல பேர் ஏன் சீமானன் கூட அப்படிதான் சொல்றாங்க. அது பெருசா பாதிக்காது. அது வந்து ஒரு நரேஷன் செட் பண்ற கதை. அது ஒர்க் அவுட் ஆகணும் அவசியம் கிடையாது. விஜய் அவரோட ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்கிறாரு. இதை பேஸ் பண்ணி இது பாஜகவுக்கு உதவி பண்ணிடும், இது திமுகவுக்கு உதவி பண்ணிடும், இது ஸ்பெகுலேஷன்ஸ். பாஜக ஒருத்தரையோ இல்ல திமுக ஒருத்தரையோ முதல்வராக்கிறதுக்கு விஜய் தன்னோட பீக் கரியரை விட்டுட்டு வந்து அரசியல் பண்ண அவசியம் கிடையாது. அவர் முதல்வராக தான் வந்திருக்காரு. அதுக்குண்டான வேலையை தான் நியாயமா செய்வாரு. மற்ற யாரும் முதல்வர் ஆக்குறதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. விஜய் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேலையோ அதைத்தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 90 லட்சம் பேரும் பார்க்க போறான். இந்த 90 லட்சம் பேருக்கும் தனிப்பட்ட அஜெண்டா கிடையாது. ஒரே அஜெண்டா, ஒரே முகம். இது கரிஷ்மா பேஸ்டு ஒரு பார்ட்டி. வணக்கம். வணக்கம். விசிக தலைவர் திருமாவளவன் ஒரு மேடையில் பேசும்போது அவங்க வெற்றி விழா பானை சின்னம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட அந்த நிகழ்வை ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடியிருக்காங்க. அதில் பேசும்போது நடிகர்கள் கட்சி தொடங்கும் போதெல்லாம் விசிகாவுக்கு தான் அது சிக்கலாக வரும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. விஜயகாந்த் கட்சி தொடங்கினப்பவும் அதுதான் சொன்னாங்க. இப்போ ஒரு நடிகர் கட்சி தொடங்கியிருக்காரு, இப்போவும் அதான் சொல்கிறாங்க. அது எங்கள் கட்சிக்கு அப்படி ஒரு நிலைமை வராது. ஒருவேளை ஒரு நடிகர் பின்னால் ஒரு கூட்டம் போகுது அப்படின்னா அப்படிப்பட்ட கூட்டமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. திருமாவினுடைய இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரே சொன்னார், என்னோடது வந்து கொள்கையால் கட்டமைக்கப்பட்ட கூட்டம் அப்படின்னு. அப்போ அவருக்கு அந்த மாதிரி ஒரு விமர்சனம் வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை. அப்படி சொன்ன அந்த அரசியல் விமர்சகர் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். திருமா அண்ணன் வரும்போது, விஜயகாந்த் வரும்போது திருமாவோட ஓட்டு பாதிக்கும் இல்லை கட்சி பாதிக்கும்னு சொல்லி இருந்தது உண்மையாக இருந்திருந்தா திருமா அண்ணன் 2016 மக்கள் நல கூட்டணிக்கே போயிருக்கக்கூடாது. அன்னைக்கு விஜயகாந்த் இருந்தபோது அவர் 2011 எதிர்கட்சி தலைவராக வந்துட்டார். 2016 தமிழகமே புரட்டி போடக்கூடிய கூட்டணின்னு தான் இதை அறிவித்தாங்க. அன்னைக்கு விஜயகாந்த் நடுவில் உட்கார வச்சுட்டு தர்மரை காப்பாற்றுறதுக்கு பீமனும் அர்ஜுனரும் இருக்கும்னு சொல்லிட்டு மொத்தமாக 5 பேர் சேர்ந்து 2.5% வாக்கு வாங்கிட்டு தோத்துட்டு அதுக்கப்புறம் விஜயகாந்தோட உடல்நிலை அவருக்கு ஒத்துழைக்கல, அவர் காலம் தவறிட்டார். இன்றைக்கி அவர் இல்லாத பொழுது இப்படி பேசுகிறத என்னால் ஏற்றுக்க முடியல. திருமாவளவனுடைய பேச்சுக்கும் கொள்கைக்கும் நான் பெரிய ஃபேன். ஆனால் இது இன்னும் திருமாவளவன் பேசுகிற மாதிரி தெரில, முன்பின்னா யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது. திமுக கூட்டணி தக்க வச்சுக்கிற போராட்டத்திலிருந்து யாரோ பேசுகிற மாதிரி ஒரு பதட்டத்தில் இருக்கிறாரோ அப்படின்ற கேள்வி தான் எனக்கு வருது. ஒரு துணிச்சலான கருத்தாக பார்க்க முடியாதா? அவர் வந்து இன்னைக்கு எல்லாருமே விஜயோட இம்பேக்ட் எப்படி இருக்கும்னு அசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் போகுதுன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணிச்சலாக அதை நம்ம பார்க்க முடியாதா? கூட்டம் போகுதுன்னு சொல்கிறது வந்து போகும்போது சொல்கிறது. ஏற்கனவே போக ஆரம்பிச்சிருச்சுன்னு அவர் சொல்கிறாரு. இங்கே போகிறவங்கள பார்த்து பயப்படாதீங்க, நம்ம கட்சி நம்மளோட கோர் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போது தாவைக்கால முன்னணியில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனாவாக இருக்கலாம், லொயலா மணியாக இருக்கலாம், இவங்க எல்லாருமே வந்து விசிகாலேருந்து போனவங்க. அதனால் விசிகாலேருந்து போய்கிட்டு இருக்காங்க, கீழ்மட்டத்திலையும் நடுமட்டத்திலையும் போயிட்டு இருக்கிறாங்கன்றது தான் அவரே வந்து சொல்கிறது. அதை பார்த்துலாம் கலங்காதீங்க, அதனால் நம்ம கட்சி ஒன்றும் ஆகிடாது, இது வந்து அம்பேத்கரையும் மார்க்ஸையும் பின்தொடர்ந்து வந்த கட்சி, அதனால் பயப்படாதீங்கன்னு தான் அதை சொல்கிற மாதிரி நான் பார்க்குறேன். மோரோவர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரிஷ்மேட்டிக் லீடருங்க. அது ஒரு கரிஷ்மா ட்ரிவன் பார்ட்டி. இப்போ திமுக மாதிரி கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டி. விசிகா மாதிரி கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை, ஒரு தேவைக்காக, தேவைன்ற சென்ஸ் ஒரு காரணத்துக்காக, தலித்திய மக்களுடைய உரிமைக்காக வரக்கூடிய கட்சி. இது மூணும் வேறு மாதிரியான செக்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுற பார்ட்டிஸ். இவரோட ரசிகர்கள் அங்கே போவாங்க, இவரோட ஃபாலோவர்ஸ் அங்கே போவாங்கன்றது வந்து லாஜிக்கலாக தெரியல. அப்படி ஆல்ரெடி விஜய் வந்து தன்னோட கரிஷ்மாவில் இழுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கொஞ்சம் எல்லா கட்சியும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் தான் பார்க்க. இப்போ எந்த கட்சிக்கு பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்கே ஏற்கனவே போன தேர்தலில் வேறு ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க தான் பெருமளவுக்கு விஜய் கட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குது. புதுசாக இந்த முறை ஒரு 18 வயசு ஆகிறவங்க வேணால் ஃப்ரெஷ்ஷாக வரலாம். 19-20 வயசில் 21 வயசில் இருக்கிறவங்கள தொடங்கி 40 வயசோ 50 வயசோ அது எது வரையும் இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு கட்சிக்கு சின்னத்துக்கு ஓட்டு போட்டு தான் பழக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ எந்த கட்சி வந்து பெரிய லூசராக இருக்க போகுது டிவிகேவனுடைய வருகையால்? நம்ம மக்களோட மனநிலை பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகள் தான் எங்களுக்கு 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, 25% வாக்கு வங்கி இருக்குதுன்ற கிளைம் பண்ணுறதெல்லாம் மக்கள் என்றைக்குமே அதை பற்றி ஃபாலோ பண்ணுறவங்களாம் நான் பார்க்கல. ஒரு ஆட்சி சரியில்லைன்னா அந்த கட்சியை மொத்தமாக ஓரங்கட்டி எதிர்கட்சியாக கூட உட்காராமல் திமுக போன கதையெல்லாம் நமக்கு தெரியும். திமுக அதிமுகலாம் பார்த்திங்கன்னா 91, 96, 2001, 2006 இந்த காலகட்டங்கள்லாம் ஸ்வீப் அடிப்பாங்க.
196 சீட்டு ஜெயிச்ச ஆளுங்கட்சி, 224 சீட்டு ஜெயிச்ச ஆளுங்கட்சியெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ மக்கள் வந்து எனக்கு இவங்க தான், நான் இவங்களுக்கு தான் போடுவேன் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய பெர்சன்டேஜ் தான் அப்படி இருப்பாங்க. நான் அந்த கட்சி பரம்பரைக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. எப்பயுமே ஒரு ஆட்சி சரியில்லைன்னா மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கும். அது அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களே கூட என்னப்பா தலைவர் நமக்கு செஞ்சுட்டாருன்னு சொல்லி மாற்றி போட விட்டுக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதுதான் வந்து ஜனநாயகத்தோட சக்தி. அந்த வகையில் இப்போ விஜயுடைய பலம், மற்ற கட்சிகளுடைய பலவீனம், இது ரெண்டும் சிங்க் ஆகிற இடங்கள் விஜய் அவங்களுடைய ஓட்டுகளை பெறுவார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கும்போது கூட்டணி உரிமையை விட்டு கொடுத்துட்டு இல்லை வேற ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு கூட்டணிக்காக வாய் திறக்காமல் இருக்கக்கூடியது. வேங்கை வயலில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். விசிகா பொறுத்த வரைக்கும் அங்கே அந்த கட்சியில் யாராவது டிஸ்ஹார்ட் ஆயிருந்தாங்கன்னா அவங்க விஜய் ஓட்டு போடுவாங்க. திமுகவில் இருந்தே என்னப்பா இது இப்படியே குடும்பமே வருதே, அடுத்து இன்பநிதி வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களேன்னு சொல்லி வருத்தப்படுறவன் திமுக காரனாகவே இருந்தாலும் விஜய்க்கு ஓட்டு போடலாம். அஇஅதிமுகவில் இவங்க என்னதான்ப்பா கூட்டணி நிலைமைன்னு யோசிக்கிறவன் விஜய்க்கு ஓட்டு போடலாம். பாஜகவில் என்னப்பா நாட்டுக்காக வர சொன்னீங்க, இப்போ வந்து கோயிலுக்காக போராட்டம் பண்ண சொல்லி நினைக்கிறேன் விஜய்க்கு ஓட்டு போடலாம். விஜயை புதுசாக பார்க்குற ரசிகர்கள் ஓட்டு போடலாம், புதுசாக ஓட்டு போட வர்றவங்க ஓட்டு போடலாம், இத்தனை நாள் ஓட்டு போடாமல் இருக்கவங்களும் ஓட்டு போடலாம். ஸோ இந்த மாதிரி விஜய்க்கான அவென்யூஸ் நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் ஒழுங்காக கேபிட்டலைஸ் பண்ணாலே அவர் ஜெயிச்சிடலாம். அவர் இதுக்கப்புறம் தப்ப விட்டால் தான் செதறுமே தவிர இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்க தான் செய்யும். விஜய் பற்றி திரும்ப பேசுறதுக்கு அவருக்கு ஒரு கவலை இருக்கலாம், இல்லை அவருடைய வாக்குகள் அவருடைய ஆதரவாளர்கள் இழப்பதனால அவர் பேசலான்னு உங்களுடைய கருத்தாக இருக்குது. இதே திருமாவளவன் தான் இதே திமுக கூட்டணியில் இருக்கும்போதே விஜய் பெரியார் சிலைக்கு போய் மாலை போட்டதை பாராட்டி பேசினார். அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்கிறது வேற, அவராகவே தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் கருத்து சொல்கிறதுன்றது வேற. பெரியார் சிலைக்கு மாலை போட்ட உடனே பாராட்டினவர் மாநாட்டில் விஜய் பேசினதுக்கு அப்புறம் தான் விமர்சிக்க தொடங்குறாரு. அப்போது திருமாவினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது விஜயினுடைய கொள்கை இல்லை அவருடைய செயல் திட்டம் அதை பார்த்து விமர்சிக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கணும். அவருக்கு என்ன வேற என்ன உள்நோக்கம் இருக்க போகுது? இல்லை, நான் வந்து திருமாவளவனுடைய இந்த சமீபத்திய பேச்சு எப்படி பார்க்குறேன்னா, அவர் வந்து தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அழுத்தமாக சொன்ன மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து கூட்டணியில் அதிக இடம் வேணும், ஆட்சியில் பங்கு வேணும்ன்ற ஒரு டிமாண்ட்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை வந்து அனைத்து கட்சி கூட்டம் டீலிமிட்டேஷனுக்காக போடுறாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாமக வந்து பாஜகவை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பாமக கிட்ட நீங்கள் எப்படி கூட்டணி தொடருமா அப்படின்னு கேட்குறாங்க திரு அன்புமணி ராமதாஸ் கிட்ட. அவர் என்ன சொல்கிறாரு, பார்க்கலாம். விச் மீன்ஸ் அவர் அதிமுக கூடவோ திமுக கூட போகிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை திமுகவும் அவங்களும் ஒரு நெக்ஸஸில் வந்தால் அது விசிகாவோட கூட்டணியை பாதிக்க வாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா. ஸோ எனக்கு வந்து சீட்டு கூட கிடைக்குது இல்லை, ஆட்சி பங்கு கிடைக்குது இல்லைன்றதை தாண்டி நான் கேட்பேன். அதை தாண்டியும் வந்து அதுக்காகலாம் நான் கூட்டணி மாற மாட்டேன்ற ஒரு ஸ்டாண்டை இப்போ வைக்கிறாரு. நான் போகிறேன்னு யாரும் சொன்னால் நம்பாதீங்க அப்படின்றத ஒரு வெளிப்பாடாக தான் நான் அதை பார்க்குறேன். முன்னாடி விஜய் ஆட்சியில் பங்குன்னு சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கணும், நாங்கள் எப்போ கேட்டோம் உன்னை, நாங்கள் கேட்டோமாப்பா, நீ என்ன சொல்கிறியா, நாங்கள் போல மற்றவங்கள்ட்ட சொன்னால் சொல்லுன்னு சொல்லியிருந்தா கதை வேறு. அவர் வந்து ஆஃபரை வந்து ஓப்பனாக கொடுத்துட்டாரு, இப்படி கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ என்னென்னா சைலண்ட்டாக பேசியிருந்தா வந்திருப்பேன் வராமல் இருப்பேன்றது அன்னைக்கு நிலைப்பாடு. இன்னைக்கு பகிரங்கமாக கூப்பிட்டாலும் சைலண்ட்டாக கூப்பிட்டாலும் வரமாட்டேன், நான் கூப்பிடாதீங்க, நான் போகலன்னு திமுக அவர் சொல்கிற மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ தன்னுடைய தன்னிலை வெளிப்பாடு 26 தேர்தலுக்கு திரும்ப கொடுத்ததாக தான் நான் இதை பார்க்குறேன். நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. இப்போது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் வெற்றின்றது தான் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க, தேர்தல் வெற்றி. விஜய்க்கு மாநாட்டுக்கு வந்த கூட்டம் அதையெல்லாம் பார்க்கும்போது பலருக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் அதன் பிறகு அவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள், அவர் கொடுக்கக்கூடிய அறிக்கைகள், இதையெல்லாம் பார்க்கும்போது அன்னைக்கு இருந்த அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இன்னைக்கு அரசியல் கட்சிகளுக்கு இல்லை விசிகேவுக்கு கூட ஏற்பட்டிருக்கோ அப்படிங்கிற கேள்வி வருது. அதனால தான் அவர் அப்படி வராரா, ஜெயிக்கணும் அப்படின்னா திமுகவோடு இருந்தால் தான் நடக்கும், தாவேக்கா பக்கம் போனால் கூடுதலான இடங்கள் கிடைக்கலாம், பரபரப்பாக பேசப்படுவோம், ஆனால் வெற்றின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்ததுனால இப்படி ஒரு முடிவை அவர் எடுத்திருப்பாருன்னு பார்க்க முடியாதா? முதல்ல வந்து தன்னுடைய கூட்டணியோட நிலைப்பாடை தன்னோட ஸ்டாண்டை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாரு, என்ஷூர் பண்ணிக்கிறாருன்றது ஒரு பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, விஜய் மாநாடு நடத்தும் பொழுது இருந்த கணக்குகள் வேறு. விஜய் அஇஅதிமுக கூட போக மாட்டார், இல்லை விஜய் கூட பெருவாரியான கூட்டணி கட்சிகள் வந்து சேர்ந்துரும், இப்படி பல நிலைப்பாடுகள் பல கணிப்புகள் இருந்துட்டு இருந்துச்சு. இது வந்து ஒரு குதிரை ரேஸ் மாதிரி இல்லை ஒரு கார் ரேஸ் மாதிரி சொல்லலாம். கார் ரேஸில் ஒருத்தர் முந்துவாங்க ஒருத்தர் பிந்துவாங்க, போகும்போது இவர் ஜெயிக்க போகிறாருன்னு பெட் கட்டுறது, பிந்தும்போது அவரோட பெட்டிங் குறையிறதெல்லாம் வாய்ப்பு இருக்கும். ஆனால் எலெக்ஷன் கூட்டணின்றதோ எலெக்ஷன் ரிசல்ட்டுன்றதோ நமக்கு நடக்கும்போது தான் ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த ஸ்பெக்குலேஷனுக்குள்ளே போய் மாட்ட வேண்டாம், நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டாண்டை எடுத்துருவோம் அப்படின்றது தான் இந்த நிலைப்பாடு. மோரோவர் போன வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன் ரங்கராஜ் பாண்டே சாரே வந்து பல மேடைகளில், அது திமுக மேடையாக இருந்தாலும் சரி சாணக்கியா மேடையாக இருந்தாலும் என்ன சொல்லியிருந்தாரு, திமுக கூட்டணி உடையாமல் யாருக்குமே வெற்றி இல்லை, அதிமுக கூட சேர்க்காம எந்த கூட்டணிக்கும் வெற்றி இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். இன்னைக்கு இடி ரைடு வருது. இடி ரைடில் 1000 கோடி, இது வந்து வெறும் ஐஸ்பர்கு, கீழே இன்னும் எத்தனை லட்சம் கோடி இருக்குன்னு தெரியலன்னு பாஜக போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க.
என் கேள்வி, இந்த முதல்வன் படத்தில் ஒரு சீன் பார்த்துருப்பீங்க. ஒரு நாள் முதல்வராக அர்ஜுன் இருக்கும்போது பகலில் வந்து ஒரு மினிஸ்டராக வந்து தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நைட் வந்து முதல்வர்கிட்ட வந்து நிற்பாங்க. இவங்க எல்லாரும் பண்ண ஊழலையும் உங்களுக்கும் பங்கு இருக்குது, இவங்களெல்லாம் நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கல, ஒழுங்காக வேலை வாங்கலன்னு சொல்லி நான் உங்களையும் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி வந்து நிற்பார். அந்த சீனு நான் இங்கே எதையும் மீன் பண்ணலை, பொதுவாக சொல்கிறேன். அப்படி வந்து நின்னா இங்கே திமுகவுடைய தலைமைக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி கேஸ் வந்து நின்னா என்ன ஆகும்? இது நடக்கவே நடக்காது, எப்படி நடக்கும்லாம் கேட்க முடியாது. டெல்லியில் அதான் நடந்துச்சு. டெல்லியிலையும் சத்தீஸ்கர்லையும் இதே லிக்கர் ப்ராப்ளம் தான். டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன ஆச்சு, அது எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி பாதிச்சதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ டைனமிக்காக பொலிட்டிக்கல் கிரவுண்டு இருக்கும்போது யார் ஜெயிப்பாங்க, எப்படி கூட்டணி மாறுன்றதெல்லாம் பெரும் கொஸ்டினாக மாறிட்டே வருது நாளுக்கு நாள். விஜய்கிட்ட அந்த ஒரு அரசியல் உறுதித்தன்மை இருக்கா? அவர் வந்து திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு பாஜக மேலே அந்த எதிர்ப்பு தன்மை இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்காரு, சாஃப்ட் பெடல் பண்ணுறாரு பிஜேபின்னு வரும்போது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இது நியாயமான கேள்வி தான். இப்போ வந்து விஜய்க்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதல்வர் ஆகிறது தான் வந்து லட்சியமாக எடுத்துக்கிட்டு தாவேக்காவை உருவாக்கியிருக்காங்க. அதில் எந்த இடத்துலையும் அவங்க வந்து பின்வாங்கலை, மாற்றி சொல்லலை. அதுக்கு 2026 தேர்தல் தான் கரெக்டான களம். நடந்து முடிஞ்ச உள்ளாட்சி தேர்தலோ இல்லை வந்து கூட்டணி இடைத்தேர்தலோ இல்லை 24 பாராளுமன்ற தேர்தலோ இதுக்கு எந்த வகையிலும் உதவு பண்ண போகிறதில்ல. ஸோ அதெல்லாம் நாங்கள் புறம் தள்ளி 26 மட்டும்தான் டார்கெட்னு சொல்கிறத எந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியுதோ அதே அளவுக்கு தெளிவு தானே வந்து திமுகவை எதிர்க்கும் போதும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பாஜகவை எதிர்த்து இங்கே அவங்க என்ன, இங்கே அவங்களே ஒரு கூட்டணி கட்சி தான். ஒரு நாளை கூட்டணி அமைச்சாலும் இது என்டிஏ கூட்டணின்னு பாஜக சொல்லும், இது அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக சொல்லும், இல்லை வேறு யார் கூட போனாலும் அதுதான் நிலைமை. தமிழ்நாட்டில் யார் பெரியாலோ அவங்கள பேஸ் பண்ணி தான் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் நம்ம கணக்கு போடணும். அந்த வகையில் இது நடக்க போகிறது தமிழ்நாடு தேர்தல். நான் அதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல பாஜகவை போட்டு சும்மா அடிச்சுக்கிட்டு நான் ஏன் உடன்பிறப்புன்னு பேர் எடுக்கணும்? ஏற்கனவே அவர் கொள்கைகள்லாம் வந்து பெரியாரும் அம்பேத்கரையும் கொண்டாடும் பொழுது அவர் பாஜகவை கொள்கை எதுன்னு வச்சுட்டாரு. இப்போ திரும்ப பேச வேண்டிய அர்த்தம் இல்லைன்றது ஒன்று. ரெண்டாவது அவர் அடிக்கலை அப்படின்றது நமக்கு மேலோட்டமாக பார்க்க அப்படி தெரியுது. நேற்று வந்திருக்கக்கூடிய இந்த டாஸ்மார்க் தொடர்பான அவரோட ஆய்வறிக்கையில், அந்த அறிக்கையில் கூட என்ன சொல்கிறாருன்னா, இதுலேருந்து வரக்கூடிய பணத்தை இவ்வளோ கம்மியாக மதிப்பிட்டிருக்கீங்கன்னா இதுலேருந்து மேலே இருக்கக்கூடிய பாஸ்களுக்கும் போதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. மேலே இருக்க பாஸ் யார்? பாஜக தான் அவர் மீன் பண்ணுறாரு. ஸோ அவர் திமுகவை ஸ்ட்ராங்காக அடிக்கிறதுக்கும் பாஜகவை அடிக்காமல் இல்லை அப்படின்றதுக்கும் காரணம் இதுவாக தான் நான் பார்க்குறேன். இல்லை, தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு பிறகு கூட அதிமுக பாஜகவோட இணக்கமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நரேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது தேர்தலில் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தி அவங்களால ஜெயிக்கவே முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. இப்போ தாவேகா விஜயும் அதே மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா அவங்க எளிதாக வந்து பாஜகவுடைய பி டீம்னு அந்த ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து அது வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு போயிடாதா? போக வாய்ப்பில்லை. ஏன்னா அஇஅதிமுகவில் நீங்கள் வந்து நீங்களும் வந்து சாமி கும்பிட்றீங்க, ஒன்றே குலவன் ஒரே தேவன் சொல்லி விபூதி வச்சுருக்கீங்கன்னு யாரும் அப்படி சொல்லலை. அவங்க முக்கியமாக சொன்னது காரணம், ஒரு கூட்டணி நீங்கள் வச்சிங்க, 19லையும் 21லையும் கூட்டணி வச்சிங்க. கூட்டணியே வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டணி முறிவு ஏற்படுறது வேற. நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்துட்டு உங்கள் கூட லஞ்ச் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போப்பா அப்படின்னு சொல்கிறது வேற. கூட்டணியே வைக்கலை. இதுக்குள்ளே நீங்கள் வைப்பீங்க பி டீம் சொன்னால் அது பல பேர், ஏன் சீமானன் கூட அப்படி தான் சொல்கிறாங்க, அது பெருசாக பாதிக்காது. அது வந்து ஒரு நரேஷன் செட் பண்ணுற கதை, அது ஒர்க் அவுட் ஆகணும் அவசியம் கிடையாது. மோரோவர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாஜக வந்து பல இடங்களில் ஜோசப் விஜய்னே வந்து முத்திர குத்தி இருக்கு. பாஜக ஒரு ஹிந்துத்துவ பார்ட்டி, ரைட் விங் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அவங்க ஜோசப் விஜய் ஆதரிக்க போகிறாங்க? வாய்ப்பு இல்லை. சரி, அப்படி ரைட் விங்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஏன் விஜய் ஆதரிக்கணும்? தேவையில்லை. சரி, அப்படி தான் கூட்டணிக்கு போனாலும் என்ன பாஜக ஒரு 40% வாக்கு வங்கி வச்சிருக்காங்களா? அதை வச்சு விஜய் சிஎம் ஆகிறதுக்கு இல்லை. மறைமுகமாக பிஜேபிக்கு அவர் உதவி பண்ணுறாருன்றது தான் குற்றச்சாட்டு. திமுகவுடைய கொள்கைகளை, திமுகவின் கொள்கை வழிகாட்டிகளை தனக்கான தலைவராக வச்சு திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டில் இன்னொரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு பிஜேபி வந்து இன்டைரக்டாக விஜயை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது குற்றச்சாட்டு. இல்லை, அப்படின்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த எலெக்ஷனில் விஜய் தனியாக நிற்கிறாரு, அஇஅதிமுக தனியாவோ இல்லை பாஜக கூட கூட்டணி நிற்கிறாங்க, சீமான் தனியாக நிற்கிறாருன்னா இவங்க 3 பேருக்கோ இல்லை 4 பேருக்கோ பொதுவான கொள்கை என்ன? திமுக எதிர்ப்பு. திமுக எதிர்ப்பு வாக்குகளை சில்லா ஒரு திமுகவுக்கு ஒரு 40% வாக்கு இருக்குன்னு வச்சுப்போம், மீதி ஒரு 60% வாக்கு இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 60% வாக்கும் கன்சால்டேட் ஆனால் இந்த கட்சிகள் ஆட்சிக்கு வரலாம். அதில் பாஜக வந்து ஒரு 10, அஇஅதிமுக ஒரு 25, விஜய் ஒரு 10, சீமான் ஒரு 15 எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ 40% வாங்கின திமுக ஜெயிக்கிறதுக்கு தான் வழிவகை பண்ணும். இப்போ இது திமுகவுக்கு உதவுதா பாஜகவுக்கு உதவுதா? ஸோ ஆப்வியஸ்லி விஜய் அவரோட ஸ்டாண்டில் தெளிவாக இருக்கிறாரு. இதை பேஸ் பண்ணி இது பாஜகவுக்கு உதவி பண்ணிடும், இது திமுகவுக்கு உதவி பண்ணிடும், இது ஸ்பெகுலேஷன்ஸ். இது அந்த சொன்ன மாதிரி கார் ரேஸ் ஓடும்போது அந்த கார் வந்துருச்சு இந்த கார் வந்துருச்சுன்னு சொல்கிறது, கடைசியில் ரேஸ் முடியும் போது தான் அதோட நிலைப்பாடு தெரியும். ஆனால் என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, பாஜகவில் ஒருத்தரையோ இல்லை திமுகவில் ஒருத்தரையோ முதல்வராக்கிறதுக்கு விஜய் தன்னோட பீக் கெரியரை விட்டுட்டு வந்து அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் முதல்வராக தான் வந்திருக்காரு, அதுக்குண்டான வேலையை தான் நியாயமாக செய்வார். மற்ற யாரையும் முதல்வராக்கிறதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
இப்போ அடுத்ததாக பொதுக்குழு நடக்க போகுதுன்னு அறிவிச்சிருக்காங்க. தாவேகாவினுடைய பொதுக்குழுக்கான தேதி அறிவித்தாலும் இன்னும் ஒரு 6 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படாமல் இருக்காங்க. இப்போ கட்சியினுடைய கட்டமைப்பு எந்த அளவுக்கு வலுவாக இருக்குன்ற ஒரு கேள்வியும் வருது இல்லை. கட்சி தொடங்கி ஓராண்டை கடந்துட்டாங்க, ஆனால் இன்னும் மாவட்ட செயலாளர் நியமனத்தையே முழுமையாக முடிக்க முடியலன்னா இன்னும் ஒரு 10 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் ரெடியாக எப்படி இந்த பார்ட்டி இருக்கும்? ஓகே, இது வந்து ஒரு எக்ஸாமினேஷன் புரிஞ்சுக்கலாம். யூபிஎஸ்சி மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதுகிற ஒரு பையன், 6வது அட்டெம்ப்ட் 7வது அட்டெம்ப்ட் எழுதுகிற ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட். இந்த 6வது 7வது அட்டெம்ப்ட் எழுதுகிற சீனியர் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு எட்ஜி இருக்கும் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பையன் கடன் படிச்சுக்கிட்டே வரான். அவன் நல்ல அறிவாளி பையனாக இருந்தால் அவன் அந்த எக்ஸாமை ஃபாஸ்ட்டாக கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு இடத்துல எப்படா கிளியர் பண்ணுவேன், நீ இப்போ 3 வருஷம் கழிச்சோன்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணி ஆல் இண்டியா ரேங்க் 1 வாங்கணும்னு இருக்கான். 7 அட்டெம்ப்ட் முடிஞ்ச அட்டெம்ப்ட் சர்வீஸ் வாங்காமல் குரூப் 2 குரூப் 4 எழுத போனவனும் இருக்கிறான். ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, ப்ரிப்பேர் பண்ணுறதுல தான் இருக்காது எல்லாம். ஆமாம், இவங்களுடைய ப்ரிப்பரேஷன் மேலே ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குல்ல. அதை அவங்க சாதிச்சிருவாங்கன்னா எனக்கு தெரியாது, நான் சாதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறேன்றேன். ஆனால் சாதிக்க மாட்டாங்கன்னு இப்போயும் நான் கருத்து சொல்லலைன்றது தான் என்னோட நிலைப்பாடு. ஏன்னா அவங்க வந்து ஒரு ரசிகர் மன்றம் வச்சு அதை வந்து மக்கள் இயக்கமாக மாற்றி அங்கே இந்த ஃபார்மெட்லாம் வச்சுருந்துருக்காங்க, மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர்னு. ஸோ அந்த ஃபார்மெட்டில் அவங்களுக்குள்ள ஒரு ஹையரார்கி இருக்குது, ஒருத்தர் கீழே ஒருத்தர் வேலை செய்யணுன்ற புரிதல் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி அந்த கட்டமைப்புக்குள்ளே ஆளுங்களை உட்கார வைக்க போகிறாங்க. இது நடக்கவே நடக்காது. 120 மாவட்டத்துக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி 140 மாவட்டம் ஆகி இன்னும் 6 மாவட்டம் தான் ஆள் போகணும்னு நீங்களே சொல்கிறீங்க. அதெல்லாம் ஓவர் நைட்டில் முடிஞ்சிருங்க. ரெண்டாவது, விஜய் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேலையோ அதைத்தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 90 லட்சம் பேரும் பார்க்க போகிறான். இந்த 90 லட்சம் பேருக்கும் தனிப்பட்ட அஜெண்டா கிடையாது. ஒரே அஜெண்டா, ஒரே முகம். இது கரிஷ்மா பேஸ்டு ஒரு பார்ட்டி. அந்த கரிஷ்மா பேஸ்டு பார்ட்டி எம்ஜிஆருக்கு ஒரு எட்ஜ் இருந்துச்சு. அவர் வந்து திமுகவில் பயணம் பண்ணியிருந்தார், திமுகவில் எம்எல்ஏவாக இருந்தார், கட்சி ஆரம்பித்து ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணார். ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், உண்மைதான். இன்றைக்கி டிஜிட்டல் ஈரா, மேபி விஜயால் அந்த மொத்த எஃபர்ட்டையும் ஒரு வருஷத்துக்குள்ளே பண்ணிட முடியலாம். பண்ண முடிஞ்சால் ஜெயிக்க போகிறாரு, இல்லைன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு வெயிட் பண்ண போகிறாரு. அவ்வளோ இல்லை, அது ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்குது. நீங்கள் டிஜிட்டல் ஈராவில் அவருக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி விஜய் வந்து டிவிகே பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஈஸியாக வந்துருவாங்க. ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ் கண்டக்ட் பண்ணால் அதில் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்துடலாம். இல்லை அவர் ஒரு ட்வீட் பண்ணாரா ஆயிரக்கணக்கான பேர் ட்வீட் பண்ணிடலாம். பட் களத்துக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடியவர்களை ஒரு பூத் கமிட்டி ஒர்க் பண்ணி அங்கே ஓட்டு போட வைக்கிறதுலேருந்து எவ்வளவோ வேலைகள் களத்தில் இருக்குது. விஜயே இன்னும் களத்துக்கு வரல. அப்படி இருக்கும்போது கட்சி எந்த அளவுக்கு கிரவுண்டில் ஸ்ட்ராங்காக இருக்குன்ற கேள்வி தான் முதன்மையாக வந்து நிற்கிது. நியாயமான கேள்வி தான். இதை களத்தில் நடக்கும்போது தான் நம்ம பார்க்கணும். அவங்க நடந்துரும் நம்புகிறாங்க, அதுக்கான ஆயத்த பணிகள் பண்ணிட்டோம், நாங்கள் செஞ்சு காட்டுறோம்னு அவங்க சொல்கிறாங்க. செய்ய முடியாதுன்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம யார் பேச்சையும் வந்து எம்பரிக்கல் டேட்டா இல்லாமல் ஃபேக்ட் இல்லாமல் நம்புறதுக்கு நமக்கு எந்த ஆதாயமும் இல்லை. பண்ணுவேன்னு சொல்கிறீங்களா, சரி பண்ணுங்க. பண்ண மாட்டான்னு சொல்கிறீங்களா, சரி நீங்கள் பண்ணுங்கள். ரிசல்ட் முடியும் போது எந்த கார் ஜெயிக்குதோ அந்த காருக்கு நம்ம அவார்டு கொடுத்துட்டு போக வேண்டியது. ஓகே, அவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? விஜய் மட்டும் தானா? ஏன்னா அதுவும் வந்து இப்போது விஜய் தவிர்த்து அங்கே யார் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஒரு சில முகங்கள் தான் சொல்லப்படுதே தவிர வலுவான தலைவர்கள் இல்லை, 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை. இப்போ நாம் தமிழரே அதுக்கு ஒரு சரியான உதாரணம். சீமான் ஒரு ஸ்ட்ராங்கான பேச்சாளராக இருக்கார், அவருக்கு ஒரு ஃபாலோவிங் இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்தடுத்து யார் இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்போது கட்சி வந்து ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு பயணிக்க முடியாத ஒரு சிக்கல் இருக்குது. தாவேகாவுக்கும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதா சொல்லப்படுது. அதில் நீங்கள் உடன்படுறீங்களா அந்த கருத்தில்? இல்லை, இதையே நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறேன். இப்போது எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர், அந்த ஒற்றை தலைமையை இவர் தான் எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி கன்சாலிடேட் பண்ணுறதே ஒரு பெரும் போராட்டமாக இருக்கும். இன்றைக்கி வந்து திமுகவில் கலைஞருக்கு அப்புறமா ஸ்டாலின் தான்றது, அந்த ஸ்டாலின் அந்த இடத்த பிடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். கட்சியில் இருந்த மற்றவங்களும் சரி, குடும்பத்தில் இருந்த மற்றவங்களையும் தாண்டி அந்த இடத்துக்கு வந்தார். எவ்வளோ ஸ்ட்ரகிள்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இன்றைக்கி உதயநிதி வரும்போது எவ்வளவு பதிலுக்கு கேள்விகள் வருது, குற்றச்சாட்டுகள் வருதுன்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அஇஅதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்த கன்சாலிடேட் பண்ணிட்டாருன்னு நினைக்கும் போதே செங்கோட்டையன் டிசெண்டண்ட்டாக இருக்காரு, ஓபிஎஸ் இன்னொருத்தர் ஆதரிக்கிறாங்க, சசிகலாமா போய் ஒருத்தவங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த பொசிஷன் கன்சாலிடேட் ஆகிடுச்சான்னு கேட்டால் இல்லை. சீமான் வந்து நாம் தமிழில் அந்த பொசிஷன் கன்சாலிடேட் பண்ணி வச்சிருக்காரு, மாற்று கருத்து இல்லை. ப்ராப்ளம் எங்கன்னா சீமான் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு, ஒரு அவதூறு, இல்லை ஒரு கேஸ் வரும்போது நில குலைஞ்சு போகுது அந்த கட்சி. இப்போ விஜய் மேலே அந்த மாதிரி ஒரு கரிஷ்மேட்டிக்காக இவர் மட்டும்தான் எங்கள் முகம்னு இருக்கிறது பலம் தான். அவர் மேலே தனிப்பட்ட முறையில் விமர்சனங்களோ இல்லை அவர் மேலே ஏதாவது குற்றங்களோ வராத வரைக்கும் அதனால் அந்த கட்சிக்கு அது பலவீனமாக இருக்காது. கட்சியில் பசங்கள்லாம் வந்து சின்ன பசங்களாக இருக்காங்க, பொலிட்டிக்கலி இன்னும் மெச்சூராக இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான ரிசல்ட் வந்து எலெக்ஷனில் தெரிஞ்சிடும். அவங்க வந்து நல்ல ஒரு தலைவர் மட்டும் எதிர்பார்க்குறோம், ஒரு முதல்வர் தாங்க எதிர்பார்க்குறோம், நம்ம ஒன்றும் 234 முதல்வர் எதிர்பார்க்கல. ஸோ ஒரு முதல்வர் கரெக்டாக இருந்தால் இந்த கட்சி நல்லா நடக்கும், ஆட்சி வரும், மக்கள் நம்பினாங்கன்னா ஆப்வியஸ்லி வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் அவங்க சீசன் ஆகட்டும்னு ட்ரை பண்ணாங்கன்னா டைம் எடுத்துக்க போகிறாங்க. இது இவ்வளோதான். இது வந்து ஒரு பலமாகவும் பலவீனமாகவும் குற்றம் சாட்ட முடியாது. இது இவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். இது ரிசல்ட்டை தான் வச்சு அது நல்லதாக கெட்டதான்னு சொல்ல முடியும்.
சீமான் அவர்கள் வந்து விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு வரை விஜயோட எவ்வளோ நெருக்கம் காட்டினார்னு எல்லாருக்கும் தெரியும். அதன் பிறகு ரெண்டு தரப்புல இருந்தும் மாநாட்டில் விஜய் பேசுனது எங்களை ஹர்ட் பண்ணுச்சுன்னு இவங்க ரியாக்ட் பண்ணாங்க. இப்படி ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து ஒரு கருத்து வேறுபாடு வந்தது. இப்போது கொஞ்ச நாளாக பார்க்கும்போது கொஞ்சம் அதிலெல்லாம் அந்த டைவர்ட் ஆகி ஒரு பெரியார் இஷ்யூ அந்த மாதிரி வேறு விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு. விஜயும் வந்து பெரியார் குறித்து சீமான் பேசும்போது அமைதியாக தான் இருந்தார். நிர்மலா சீதாராமன் பேசுனது கண்டித்தவர், சீமான் பேசும்போது அமைதியாக இருந்தார். அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் இப்போ என்னவா இருக்குன்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. விரோதியாவோ இல்லை எதிரியாவோ இருக்காங்களா, இல்லை ஒரு நட்பு சக்தியாக இருக்காங்கன்னு பார்க்கலாம். இல்லை, ரெண்டுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். விஜயால் ஏதாவது ஒரு ஆதாயம் வந்துடும், இல்லை ரெண்டு பேரும் ஒரே கொள்கையில் வரோம், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா பயணிப்போம், என் தோள்களை நீ பலப்படுத்து, உன் தோள்களை நான் பலப்படுத்துகிறேன்னு ஒரு நிலைப்பாட்டில் சீமான் இருந்திருக்கலாம். அது நடக்காதுன்றது வந்து மேபி அந்த கொள்கை திருவிழாவில் எனக்கு திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொல்லும்போது திராவிடத்தை முழுசாக எதிர்க்கிறோம் நாங்கள், எங்களுக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு அவர் சொல்லிட்டு வெளில வந்தார். அன்னையிலேருந்து நீ வேறப்பா நான் வேற, நான் பயணிக்கிற வழியிலே நான் பயணிக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. இது இவ்வளோதான், இதுக்கு மேலே இதில் வந்து வார்த்தை போர் இல்லை. ஆனால் இங்கே எங்கே பிரச்சனைன்னு நான் பார்க்குறேன்னா, சீமான் அவரோட அரசியலை எதில் கட்டமைச்சிருக்காருன்னா, திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் போன்ற பெரும் கட்சிகள், ஆட்சி புரிந்த கட்சிகள், அவங்களோட எந்த விதமான குடுக்கல் வாங்கலோ தொடர்போ கூட்டணியோ இல்லாத ஒரு ஆள் நான். இந்த கட்சிகள் வேண்டாம், மாற்று வேணும்னு சொல்கிறவங்க என்கிட்ட வா, வேற எல்லாம் எனக்கு இது பிடிக்கல, அது பிடிக்கல, இது 1000 ரூபா பத்தாது, 1500 வேணுன்றவன் அங்கே போ, எனக்கு டாஸ்மாகில் இது பத்தாது அது வேணுன்றவன் இங்கே போ, இந்த ரெண்டு கட்சியும் இந்த ரெண்டு கூட்டணியும் வேணான்ற மட்டும் என்கிட்ட வா அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாட்டில் சீமான் இருக்காரு. அதுதான் அவரோட வாக்கு, அதுதான் அவரோட அரசியல். இன்னைக்கு விஜய் வரும்போதே அதிமுக கூட கூட்டணி போயிடுவார், இல்லை பாஜக பி டீம், இப்படிலாம் 1008 பேச்சு இருந்துச்சு. 1 இயர் டவுன் த லைன் பார்க்கும்போது அப்படிலாம் எதுவும் இல்லை, அவர் கூட்டணியும் போலன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது இன்னைக்கு என்னவா மாறுதுன்னா, அதிமுக திமுக கேம்ப் இல்லாதவங்களுக்கு 2 மாற்று வந்துருச்சு. ஒன்று சீமான், இன்னொன்று விஜய். இப்போ 2 பேரும் ஒரே மாதிரி எலெக்ஷனுக்குள்ளே போகிறாங்கன்னு வச்சுப்போம். எலெக்ஷன் ரிசல்ட்டில் விஜய் சீமானோட அதிகபட்ச ஓட்டுகளோ இல்லை சீட்டு ஜெயிச்சார்னா என்ன பதில் வரும்? 2 பேரும் ஒரே வேலை தான் எடுத்தீங்க, உன்னோட அவன் பெட்டராக பண்ணுறான், நாங்கள் அங்கேயே போகிறோன்னு இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களோ வாக்காளர்களோ இல்லை ஃபண்டு பண்ணுறவங்களோ பாயிண்ட் என்ன? திமுக அதிமுக இல்லாத கேம்ப் ஒன்று வேணுன்றது தானே. அதை யார் பெட்டராக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் அதிகமாக இருப்பாங்க. அப்படி ஒன்று நடந்துட்டா என்ன ஆகும்? சீமானுடைய எசென்ஷியல் எக்ஸிஸ்டன்ஸே இங்கே கேள்விக்குள்ளாகும். மேபி அந்த பயம் இருக்கலாம். அப்படி நடக்கும்னு பார்க்குறீங்களா நீங்கள்? விஜயோடைய இந்த ரைஸ் அப்படிங்கிறது சீமானுக்கு தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா? அவருடைய இடத்தை கேள்விக்குறியாக்குமா? வாய்ப்பு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் மக்கள் மத்தியில் வாக்காளர்கள் மத்தியில் பார்க்கல. ஏன்னா வாக்காளர்கள் மத்தியில் 2 பேரும் வேற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த அவங்களுடைய நிஷே, பொலிட்டிக்கல் நிஷேன்னு ஒன்று சொல்லுவாங்க, அவங்களுடைய காரியம் அரசியல் என்னன்னும் போது திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்று தான் தமிழகத்துக்கு தேவை. இவங்க ஃபார்மேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஒரு கரப்ஷன் மாடலை உடைக்கிறது, புது மாற்றம் கொண்டு வரது தான். இல்லை, சீமான் அதில் தெளிவாக இருக்காரு. காங்கிரஸ் பிஜேபி வேணாம், டிஎம்கே ஏடிஎம்கே வேணான்னு ஒரு பொசிஷன் பண்ணுறாரு. பட் விஜயை பொறுத்த வரைக்கும் பிஜேபி மேலே அந்த எதிர்ப்பு, அவருடைய கொள்கை எதிரின்னு சொல்லியாச்சு, டிஎம்கே மேலே அரசியல் எதிரின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாரு. பட் அதிமுகவையோ காங்கிரஸையோ அவர் வந்து எந்த இடத்துலையுமே விமர்சிக்கலையே. விமர்சிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலன்னு தான் நான் பார்க்குறேன். அவங்கள அவர் வந்து சாஃப்ட் கார்னர் பார்க்குறாரு, மேபி கூட்டணிக்கு போவாருன்னு நான் எதிர்பார்க்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் 2 பேரும் எதுக்குப்பான அடிக்கணும்? யார் பவரில் இருக்காங்களோ அவங்கள தான் கேட்கணும், அவங்கள தான் அடிக்கணும். இப்போ அதிமுக சென்ட்ரிக்கா காங்கிரஸ் சென்ட்ரிக்கா ஒரு பேச ஆரம்பிச்சானா அடுத்த கேள்வி என்ன தெரியுமா வரும்? காங்கிரஸ் எதிர்ப்பாக நீங்கள் பேசுறதா இருந்தால் ஏன் ஈழத்தப்பவே பேசலை? ஏன் 2011 நீங்கள் வந்து காங்கிரஸை முறிச்சிக்கிட்டு எதிர்த்து வந்து நீங்கள் நிற்கலை? இப்போ அதிமுக எடுத்து பேசுங்கன்னா ஏன் 2019 21 நீங்கள் கட்சி ஆரம்பிச்சு 21 எலெக்ஷனில் அவங்கள ஜெயிக்க வரல? 24 ஆரம்பிச்சு 26 ஃபைட் பண்ண வரோம்னா அப்போ ஒரு நியாயமான காரணம் ஒன்று இருக்கணும். இல்லை, வார் மாதிரி எலெக்ஷனுக்கும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நியாயமான காரணம் வேணுங்க. ஸோ அந்த காரணம் இன்னைக்கு மத்தியில் பாஜக, மாநிலத்தில் திமுக, அதுதான். பட் அதனாலேயே அவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னரில் இருக்காரு, அவங்க கூட கூட்டணி போகிறோம்லாம் புரிஞ்சுக்கணும். இல்லை, இன்னைக்கு சீமான் பேசும்போது அவருக்கு ஏன் அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன்னா, திமுகவை மட்டும் அவர் கேள்வி கேட்கல. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை பற்றி பேசும்போது அவர் பொள்ளாச்சியும் சொல்கிறாரு. திமுக மட்டும் இல்லை, அதிமுகவும் இப்படி தான் பண்ணுச்சு அப்படின்னு பேசுகிறாரு. ஊழல்னு பேசும்போது காங்கிரஸையும் சொல்கிறாரு, திமுகவை மட்டும் இல்லாமல் காங்கிரஸையும் சொல்கிறாரு. இங்கே மாநில உரிமைகளை நசுக்குவது, இந்தியை திணிப்பதில் பிஜேபி மட்டும் இல்லை காங்கிரஸும் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் கிளியராக வந்து எல்லா விஷயங்களையும் சுட்டி காட்டி இவங்க யாருமே சரியில்லை, உங்களுக்கான ஆல்டர்னேட்டிவ் நான் தான் சொல்லும்போது, இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்காங்கன்றதுக்காக மட்டுமே இவங்களை எதிர்த்துக்கிட்டு மற்றவங்க பக்கம் சாஃப்டாக இருக்கும்போது தானே இந்த கேள்வி வரும். அப்போ சீமானுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் தெளிவு, கிளாரிட்டி விஜய்கிட்ட இல்லைன்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. கண்டிப்பாக இந்த இடத்துல நான் வந்து சீமானோட உடன்பட தான் வேணும். ஏன்னா அவர் கருத்துக்கள் நியாயமாக இருக்குது, எதிர்ப்புனா இப்படி தான் இருக்கணும்.
பட் முன்னாடியே சொன்ன மாதிரி விஜய் ஒரு புது பொலிட்டிக்கல் ஆஸ்பிரண்ட், சீமான் ஒரு சீசன்டு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரண்ட், 15 வருஷமா கட்சி நடத்துறாரு. ஸோ அவருக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கலாம். மோர் ஓவர் இன்னும் விஜய் நிறைய பேசி நம்ம பார்க்கல. விஜய் சில தருணங்களில் மட்டும்தான் பேசியிருக்காரு. களத்துக்கு வரும்போது ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த பெல்ட் வந்து ஒருத்தருக்கும் ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கும். அங்கங்கே அவங்கள எதிர்த்து பேசும்போது இது வெளிப்படும். ஒருவேளை அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் விஜய் வந்து சாஃப்ட் கார்னர் தான் காமிக்கிறாருன்னா கண்டிப்பாக அது விமர்சனத்துக்குள்ளாகும், விமர்சிக்கப்படணும். இப்போ சீமான் அண்ணன் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சாணக்கியாவோட ஆண்டு விழாக்கு போயிருந்தாரு. அங்கே வந்து அந்த பலா கதை சொன்னார். அது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. மக்கள் சாப்பிடாத அந்த பழம் வந்து பலாப்பழமாக இருந்தால் மேபி பலாப்பழத்துக்கு ஆட்சி கொடுக்கப்படலாம், நாடு கொடுக்கப்படலாம். ரெண்டாவது, ஒரு அண்ணாச்சி பழத்தை வாயில் வச்சு திணிச்சிட்டாங்கன்ற காரணத்துக்காக பலாப்பழத்தையும் அப்படியே வச்சு திணிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுலேருந்து ஒரு சொலை எடுத்து விஜய் வாயில் வச்சாலும் சந்தோஷம்தான். அதனால் விஜய் ஆட்சி பிடிப்பார் பிடிக்க மாட்டார், அவர் வந்து தன்னோட பெருசாக அடி வாங்க போகிறாரு அப்படின்னு நினைக்கிறது எப்படி இருக்குன்னா, எனக்கு ஒரு கண்ணு போச்சு உனக்கு 2 கண்ணு போனால் எனக்கு சந்தோஷன்ற மாதிரி இருக்குது. அது எப்படி நடக்குன்றத காலம் தான் பதில் சொல்லணும். வெயிட் பண்ணுறோம்.